This meeting is being recorded. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டச் கண்ட்ரோல பார்த்துட்டோங்க. அதை அப்படியே கொஞ்சம் கண்டினியூ. இது ஒரு சின்ன செஷனா முடிச்சிடலாம் இது மட்டும். இது பார்க்க வேண்டியது டெமோக்காக இருக்கும். இந்த இண்டெக்ஸிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்களா யாராச்சும் பாருங்க, கண்டுபிடிங்க. ஒன்றும் பெரிய இது இருக்காது, ஏதோ மைன்யூட்டா ஏதோ இதுல பேராமீட்டர்ஸ்ல எடுக்காம. நம்ம கோர் வெப் வைட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து நான் உங்களுக்கு தனியாக எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஆன்லைன்ல அட்டன் பண்றவங்களுக்கு. இது ஹெச்டிடிபிஎஸ் அப்படிங்கிறது எல்லா யூஆர்எல் ஹெச்டிடிபிஎஸ். முதல்ல வந்து ஹெச்டிடிபி அப்படிங்கிறது வெப்சைட் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இன்னைக்கு வந்து வெறும் ஹெச்டிடிபி அப்படின்னா கூகுள் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, செக்யூர்டா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதனால 100% நம்ம ஹெச்டிடிபிஎஸ் மாறி இருக்கணும். இதுல எல்லாமே வந்து ஹெச்டிடிபிஎஸ் யூஆர்எல் தான் இருக்கு. நீங்க ஹெச்டிடிபிஎஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி வருது. ஆமா, இப்போ இதுல எஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி செகண்ட் ரீடர் ஆயிடுது. இல்லாட்டி சில சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் கனெக்ஷன் இஸ் நாட் செக்யூர்ட் அப்படின்னு வரும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து முதல்ல வந்து கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து அந்த ஹெச்டிடிபிஎஸ் எல்லாரும் வாங்குவாங்க. ஏன்னா கிரெடிட் கார்டு இதெல்லாம் ரொம்ப செக்யூர்டா இருக்கணும், டேட்டா தெஃப்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. இப்போ வந்து எல்லா வெப்சைட்டுமே அதை வாங்க சொல்லிட்டாங்க. கொஞ்சம் சர்வர் பீப்புள் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை. ஸோ நீங்கள் எங்கே சர்வர் வாங்குறீங்களோ அது பேர் வந்து எஸ்எஸ்எல் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஷாப்பிங் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. இது நான் சொன்ன மாதிரி எல்லா வெப்சைட்டுக்கும் வராதுங்க. ஷாப்பிங் அப்படின்னா வந்து கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர்ல நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றோம். இது பிசிக்கலா நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, இ காமர்ஸ் ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கன்னா நம்ம ஷாப்பிங் ஆட் எல்லாம் நம்ம கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா இது ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இதுல போயிட்டு நம்ம ப்ராடக்ட் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கணும். ஸோ அதனால பிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கு அது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, ஆர் இ காமர்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்டுக்கு. கோர்ஸ் அப்படிங்கிறது அதில் பார்த்து நம்மளுக்கு அது வராது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஷாப்பிங் அப்படின்னு நீங்க போட்டிருந்தீங்கன்னா நம்ம ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணிருந்தோம், அதனால இந்த ஷாப்பிங் டேப் அப்படிங்கிறது ஜென்ரலா வருது. ஸோ இதில் ப்ராடக்ட் ஸ்னிப்பட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அகைன் அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டால வர்ற மாதிரி தான் அது வந்து நான் ஆன்லைன் டீமுக்கு எடுத்துறாங்க. கோர் வெப் வைட்டல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஸ்னிப்பட்ஸ் அப்படிங்கிறது ரிவ்யூஸ் அந்த மாதிரி வர்றது. ஸோ அது எல்லாமே இருக்குது அப்படிங்கிற இத்தனை பேஜுக்கு வந்து இந்த ரிவ்யூ ஸ்னிப்பட்ஸ் கொடுத்துருக்கோம். 4.8 அவுட் ஆஃப் 5 அவுட் ஆஃப் 3000 அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அந்த இதில் வந்து 9 பேஜுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு காமிச்சிருக்கோம். மெர்ச்சன்ட் லிஸ்டிங் மிஸ்ஸிங் ஃபீல்ட் ஆஸ் மெர்ச்சன்ட். ஸோ அதான் சொன்னேன், கூகுள் மெர்ச்சன்ட்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்றப்ப இதுல சில ஃபீல்டு வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுது, ரிட்டர்ன் பாலிசி அது மாதிரிலாம் இல்லை அப்படின்ட்டு அது சொல்லுது. ஸோ நம்ம வந்து ரிட்டர்ன் ஆர் ரீஃபண்ட் பாலிசி நம்ம முதல்ல போட்டணும். எனவே இதை நம்ம யூஸ் பண்ணாதனால இது இல்லை. ஏன்னா இப்போ நீங்க பாருங்க, இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆப் இது போட்டேன் அப்படின்னா ஓகே, இங்க வந்து ஷாப்பிங் வந்துருச்சா நான் ஒண்ணு மட்டும் வந்திருக்கு, முதல் மாதிரி எல்லாமே இல்லை. நான் அதுல எதுவுமே விட் நாட் ஃபைண்ட் எனி டேட்டா. டேட்டா நம்ம ஏதாவது ப்ராக்டிஸ் பண்றோம், எங்கேயாவது பழகி இருப்பாங்க, அதனால இது சர்ச் சொல்லுவது இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அது வேலிட்ல தான் இருக்கு, அதனால நீங்க பிரச்சனை இல்லை. மெர்ச்சன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஷாப்பிங் தான் விட்டுருக்கு, இக்னோர் பண்ணிருக்கு. பார்த்தீங்கன்னா விசிட் மெர்ச்சன்ட் சென்டர், இதுதான் வந்து கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர் அப்படின்னு சொல்றோம், merchants.google.com. ஸோ அதுல வந்து அந்த இ காமர்ஸ் நீங்க வந்து இப்போ இது கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அதை யூஸ் ஆகும் அப்படின்னா பை மொபைல் ஆன்லைன். இப்போ ஸ்பான்சர்னு வந்து பாத்தீங்களா, இந்த இடத்துல இப்படி வருது பாருங்க, இந்த மாதிரி ஆட் எல்லாம் வருது பாருங்க. இப்போ சர்ச் ஆடுங்கிறது இங்க வரும், நம்ம நார்மலா பண்ற ஆட். இது வந்து ஷாப்பிங் ஆட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஷாப்பிங் ஆட் என்ன அப்படின்னா அது என்னைக்கு இந்த டெலிவரி எவ்வளோ, எத்தனை நாள் ஆகும், ஷிப்பிங், ரீஃபண்ட், ஸ்டாக் இருக்கா,
இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இருந்தா மட்டும்தான் இதுல கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அப்ப நீங்க ஷாப்பிங் ஆட்னு நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் இன் கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர். ஸோ கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர்ல ரெஜிஸ்டர் ஃப்ரீ தான். மெர்ச்சன்ட் சென்டர்ல ரெஜிஸ்டர் பண்றது ஃப்ரீ. பட் ஆடுக்கு வந்து நம்ம பே ஸ்பான்சர் ப்ராடக்ட். ஸோ நம்ம நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் ஆட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா campaign. இதுதான் கூகுள் ஆட்ல நீங்க கேம்பெயின் கிரியேட் பண்றதுன்னு சொல்லுவோம். ஒரு ஆட் கிரியேட் பண்றது லீட்லியா சேல்ஸ்லியா அப்படின்ட்டு. இப்ப சேல்ஸ் அப்படின்னு போனோம். இதுல வந்து ஷாப்பிங் அப்படின்ட்டு ஈவன் எல்லா இதுலயும் அது வருது. இதுலயும் ஷாப்பிங் அப்படிங்கிறது வருது. பட் ஷாப்பிங்கிறது என்ன அப்படின்னா ப்ரொமோட் யுவர் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் மெர்ச்சன்ட் சென்டர் ஆன் கூகுள் சர்ச் வித் ஷாப்பிங் ஆட்ஸ். இது நீங்க வேணும் அப்படின்னா மெர்ச்சன்ட் சென்டர்ல நம்ம லாகின் பண்ணிருந்தா மட்டும்தான். இது வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். எம்ஐஎம் ஷாப்பிங் வந்து அவங்களோட ஆட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதில் இருந்தங்காட்டி உங்களுக்கு தான். இல்லாட்டி வந்து அதில் போய் நீங்கள் மெர்ச்சன்ட் சென்டரில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஷாப்பிங் ஆடை கிரியேட் பண்ணணும். இந்த ஷாப்பிங் ஆடுங்கிறது இந்த மாதிரி ஸ்டாக் இருக்குது, இதெல்லாம் வருது. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி வர்றது எல்லாமே ஷாப்பிங் ஆட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோஸ்ட்லி இந்த மொபைல், ஆன்லைன், இந்த ஷூ, இ காமர்ஸ் இது எல்லாமே இங்கே வந்துடும். உங்களுக்கு அமேசான்ல இருந்து எல்லாம் வரது எல்லாமே இங்கே வந்துடும். என்ன டைப் ஆஃப் ஆடுன்னு கொடுக்கலாங்க. பட் இதுதான் வந்து ஷாப்பிங் ஆட் அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இந்த ஷாப்பிங்ல வந்தாவே உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த மெர்ச்சன்ட் சென்டர்ல ரெஜிஸ்டர் பண்ணாதான் இங்கே எல்லாம் வரும். இதுக்கு பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து அந்த மெர்ச்சன்ட் சென்டர்ல ரெஜிஸ்டர் பண்ணி இதுலதான் நம்மளும் ட்ரை பண்றது அப்படிங்கிறது. பட் இந்த ஷாப்பிங் வந்து யாரும் பெருசா யூஸ் பண்றது இல்லை. இதுல போய் பாக்குறது இல்லை. ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி வந்தா மட்டும்தான் பாக்குறாங்க. இல்லாட்டி இங்க போயிட்டு இந்த இடத்துல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறேன். நம்ம எதாவது வச்சிருக்கோமான்னு பார்ப்போம். நம்மளோட வெப்சைட்டே வரல பாருங்க. அதனால இது பெருசா நீங்க உதவி பண்ண வேண்டாம். நம்ம பார்க்கறது பெர்ஃபார்மன்ஸ் அந்த இண்டெக்ஸிங்ல தான் ரெண்டு மெயினா நம்ம எப்பவுமே பார்க்கணும். சர்ச் கன்சோல் அப்புறம் அந்த குவரிஸ் எல்லாம் என்னென்ன அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கணும். என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு வேல்யூ ஆடட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து கூகுள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு வெப்சைட், ஒரு எஸ்இஓ, கண்டென்ட் எல்லாமே போடுறீங்க. பட் சர்ச் ரிசல்ட்ஸ்ல இன்னும் கூடுதலா என்ன பண்றீங்க, வெப்சைட்டுக்குள்ள இன்னும் கூடுதலா என்ன பண்றீங்க அடிஷனல். அதுல வந்து பிரெட் கிரம்ஸ் அப்படின்ட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுல வந்து வேலிட் 82 அப்படின்னு சொல்லுங்க, இன்வேலிட் எதுவும் இல்லை அப்படின்னு இருக்காரு. இந்த பிரெட் கிரம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எஸ்இஓல வர்றப்போ பார்ப்போம். நீங்க எந்த ஃபோல்டர்ல இருக்கீங்க, அது எந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படிங்கறது நம்ம செக் பண்றது தான் வந்து பிரெட் கிரம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நீங்க லிஃப்ட்ல ஏதோ போயிட்டு இருக்கீங்க, 15 மாடி லிஃப்ட்ல ஒரு இடத்துல நிக்கிறீங்க, 4th ஃப்ளோர்ல இறங்கி நிக்கிறீங்கன்னா யூஆர் அட் த 4th ஃப்ளோர் அப்படி எல்லாம் எழுதியிருப்பாங்க. அது என்னன்னா யூசரோட கன்வீனியன்ஸுக்காக. இப்ப இதே வந்து பாருங்க, யுடமி அப்படிங்கிற ஒரு சைட்டுக்குள்ள போறேன். நான் வந்து ஏதோ ஒரு இதுல போயிட்டு இந்த மாதிரி வந்துடுறேன். ப்ராஜெக்ட் மேனேஜர் ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கேன். அதுல போயிட்டு வந்து ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் இப்ப எனக்கு மேல பாத்தீங்கன்னா தெரியுது, இந்த யூஆர் வந்து
கெரியருக்குள்ள ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படிங்கிறது வருது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு தேவை. ஜென்ரலா இப்படி நான் தேடி வந்தேன்னா இதுல நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இருக்கு. நான் இதுல வந்து இந்த கோர்ஸா எடுக்கிறேன். அப்ப இங்க வந்து என்னன்னா கோர்ஸுக்கு கீழே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு வருது. இதுதான் பிரெட் கப்ஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த கேட்டகரி எதுக்குள்ள வருதுன்னா மார்க்கெட்டிங்குள்ள டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்ப இந்த இடத்துல போனீங்கன்னா மார்க்கெட்டிங்குள்ள டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இந்த பேஜ் தான் நாங்க வந்து இதுக்குள்ளதான் அந்த கோர்சஸ் நிறைய இருக்கிறதுல நம்ம எந்த கோர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துப்போம். அப்ப பிரெட் கிரம்ஸ்ங்கிறது ஹையர் லெவல் ஹையர் பேரண்ட் ஹையரார்கியில் மேல இருக்கிறத கொண்டு நம்ம காமிக்கிறது தான் வந்து பிரெட் கிரம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து கூகுள் வந்து சொல்றாங்க நீங்க வந்து கண்டிப்பா உங்க வெப்சைட்ல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டா வச்சிருக்கணும். அப்பதான் வர்ற யூசருக்கு தெரியும் எந்த கேட்டகரியில அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேஜ் கோர்ஸுக்கு வச்சிருக்கிறதுனால பெருசா இல்லை. கோர்சஸ் மெனுக்குள்ளே எல்லாம் கொடுத்துரும். பட் இது மாதிரி Udemy மாதிரி கொஞ்சம் நிறைய வச்சிருந்தீங்க அப்படின்னா சப் கேட்டகரி சப் டாபிக்ஸ் இதெல்லாம் போறப்ப பிரெட் கிரம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் பை டிஃபால்ட் நீங்க பிளகின்ஸ் எல்லாம் போடுறதுனால டிஸ்பிளேல வர்றதில்லை. ஆனா பை டிஃபால்ட் இது கீழே வருதுன்னு கூகுள் அந்த பிளகின் வந்து அதை கிரியேட் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு எப்படி வேலிட் ஐட்டம்ஸ் 82 வருது அப்படின்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரியில இதுல வருது பார்த்தீங்களா பிளாக் கேட்டகரிக்குள்ள வர்றப்ப ஹிடன்ல இருக்குங்க. இந்த இது வந்து ஒரு பிளாக். இது எந்த இது கீழே வருது? இப்ப பிளாக்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாதிரி வந்து ஜாவா பிளாக்ஸ்ல ஜாவான்னு வருது. இதை எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சரியா பண்ணல. பட் இந்த இடத்துல வந்து பிளாக்ஸ் ஜாவா அது கீழே இந்த கண்டென்ட் வர மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கணும். பட் டிஸ்பிளே பண்ணல அந்த பேக் எண்ட்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இங்க நான் சொல்லுவேன். ஸோ ஈவெண்ட்ஸ் வந்து ஒன்று வந்து வேலிட் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுது. இது வந்து பை டிஃபால்ட் வராதுங்க. நம்ம அது வந்து வெப்சைட்ல அது ஈவெண்ட்னு ஒரு கேட்டகரி போட்டங்காட்டி வருது. ஈவெண்ட் வந்து இப்போ யாரும் பெருசா எடுக்கிறது இல்லை எஸ்சிஓல. எஸ்சிஓன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ட் ஸ்னிப்பெட்ல. இப்போ நீங்க நார்மலா நீங்க ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோர்சரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வருது பாத்தீங்களா? இந்த மாதிரி வர்றது வந்து சைட் லிங்க்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது டிஃப்ரெண்ட் லிங்க்ஸை வந்து அந்த இதுலயே கொடுக்கறது. ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்னிப்பெட்ஸ்ல வர ஒரு என்ஹான்ஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இந்த கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது எண்ட் ஆகுது, அதை வந்து ஒரு ஈவெண்ட்டுங்கிற ஒரு ஸ்கீமால நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல காமிப்பாங்க. பைத்தான் கோர்ஸா ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் இதெல்லாம் முதல்ல வந்து நம்மளும் போட்டிருந்தோம், ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து அவன் ஈவெண்ட்டுக்கு அவன் ப்ரையாரிட்டி கொடுக்கறது இல்லை. ஸோ நம்மளுக்கு ஏன் டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒன்ஸ் அப்பான டைம் வந்து நம்ம ஈவெண்ட்ஸ்ன்னு போட்டிருந்தோம், அதில் இதெல்லாம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு எரர் கொடுக்குது. நம்ம எல்லா கோர்ஸுக்கும் வந்து முதல்ல பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் கோர்ஸ் இங்கே போட்டுருக்கு பார்த்தீங்களா, பைத்தான் பேட்ச் ஆகஸ்ட் இதுன்னு போட்டு. இப்போ இதை வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டு வேணா ஆன்லைன்ல இருக்கவங்க இது எஸ்சிஓ வர்றப்ப உங்களுக்கு நான் சொல்லுவேன். இங்க ஒரு 3 பேர் வந்து முடிச்சிட்டங்காட்டி காமிக்கிறாங்க. இதில் தான் டிரெக்ட் ஆகுது என்னென்ன ஸ்கீமாஸ் இருக்கு அப்படின்ட்டு. ப்ராடக்ட் ஸ்கீமா, எஃப்ஏக்யூ, ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பண்றது. ஈவெண்ட்டுங்கிறது இங்கே டிரெக்ட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு போட்டோம்னா பைத்தான் பேட்ச் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் பார்த்தீங்களா. ஈவன் இது 25 தான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எடுக்கிறது இல்லைங்க. போஸ்டல் அட்ரஸ் இது எல்லாமே வந்து ஸ்கீமா. இது எப்படி போடுறதுங்கிறத நம்ம எஸ்சிஓ படிக்கிற பார்ப்போம். நீங்க உங்களுக்கு தெரியும் இது பண்றது. இதுல ஏன்னா அந்த ப்ராடக்ட் ஸ்கீமா அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அந்த ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் நம்ம கொடுக்குறது இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். ஸ்கீமா நம்ம நிறைய போட்டிருக்காங்க. அது ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கும். லோக்கல் பிஸ்னஸ் அப்படிங்கிறத போடணும். கூகுள் மை பிஸ்னஸ் அப்படிங்கிறது நமக்கு வரும், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ஸ்கீமாவை நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். பை டிஃபால்ட் இந்த பிரெட் கிரம்ஸ் பார்த்தீங்களா, அதுவா உங்களுக்கு எடுத்துக்கும். எல்லா பேஜுக்கும் அதை எடுத்துக்கும். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறது தான் காமிக்கும். நீங்க ஒன்றும் பண்ண போறதில்ல. இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். இருந்தா ஏதாவது எரர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதான் சொன்னேன், நம்ம அந்த பிளக்இன் போடுறதுனால ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுது.
நீங்க வேர்ட்பிரஸ் இல்லைன்னா தனியா போடணும் பேஜுக்கு அது ஆமா அப்படின்னா அந்த இது நம்ம போடுற மாதிரி இருக்கும். பட் அது அந்த கேட்டகரிஸ் நிறைய இருக்கப்ப அது பிளாகுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த டிஸ்பிளே பண்ணி பண்ணணும். அதை இப்போ டிஸ்பிளே ஆகுதுல்ல அதை வந்து எடுத்துட்டு வாங்க. டிஸ்பிளே பண்றது எப்படிங்கிறது மட்டும் எடுத்துட்டு வாங்க ஃப்ரண்ட்ல. பிரெட் கம்ஸ் வந்து 84 இருக்குன்னு சொல்லுது உங்களுக்கு. ஆனா நம்மளுக்கு முன்னாடி வந்து காமிக்க மாட்டேங்குது. அப்ப அந்த பிரெட் கம்ஸ்ங்கிறது ஆக்டிவேட் ஆயிருக்கு, ஃப்ரண்ட் எண்ட்ல வர மாட்டேங்குது. அதை எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது பிளாகுக்கு வந்து கண்டிப்பா நம்ம பண்ணலாம் நம்மளோட இதுல. எஃப்ஏக்யூ வந்து பாத்தீங்கன்னா 3 இது வேலிட் அப்படின்னு வருது. ஸோ 3 பேஜ்ல நம்ம போட்டிருக்கோம். அப்கோர்ஸ் இப்போ பார்த்த பைத்தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ல எஃப்ஏக்யூ அப்படிங்கிற ஒரு ஸ்கீமா போட்டிருக்கோம். இந்த எஃப்ஏக்யூ போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சமயம் அந்த நம்மளோட டீட்டெயில்ஸ் கீழேயே வந்து அது வர்ற மாதிரி இருக்கும். தேடுறோமோ அது கீழேயே வந்து நம்மளோட எஃப்ஏக்யூ எல்லாம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. இதெல்லாம் முதல்ல வந்துட்டு இருந்துச்சுங்க எஃப்ஏக்யூ இதெல்லாம் வந்து. ஆனா இந்த பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் ஃபார்னு பாத்தீங்களா சார், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது இந்த ஸ்கீமானால வர்றதுன்னு கிடையாது. இது வந்து எஃப்ஏக்யூ வந்து உள்ள நம்ம கொடுக்கறது. வெப்சைட்டுக்குள்ள நம்ம எஃப்ஏக்யூ கொடுக்குறோம் பாத்தீங்களா, அது இருந்ததுனாலே உங்களுக்கு வரும். ஸோ அது மட்டும் ஒரு கிராஸ் செக் பண்ணிடுறோம். How to bring our website people also ஸ்கீமால கொண்டு வரோமா இல்ல நார்மல் எஃபெக்டிவா அப்படிங்கிறது பாருங்க. Created a dedicated question and answer format. எப்பவுமே வந்து எஃபெக்டிவா தான் போட சொல்லுது. Google loves this structure. கரெக்ட் ஃபார்மேட். அதாவது இது H2ல இது பேராகிராஃப்ல நம்ம போடுறோங்க. ஸோ H2 ஆர் H3ல போடுறோம். யூஸ் எஃப்ஏக்யூ பூஸ்டருக்காக இதை பண்ண சொல்றாங்க. ஆட் எஃப்ஏக்யூ ஸ்கீம் வந்து எல்ஸ் கூகுள் அண்டர்ஸ்டாண்ட் Q&A இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். மோஸ்ட்லி வாட் இஸ், ஹவு, ஈஸ், கேன், காஸ்ட், டியூரேஷன் இந்த மாதிரி இதில் எஃப்ஏக்யூ கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து என்னன்னா ரெண்டுமே அது ஸ்கீமால தான் போடணும்னு கிடையாது. எந்த ஒரு பேஜ் எடுத்தீங்கனாலும் எஃப்ஏக்யூ போடுங்க. ஸ்கீமால போடுறப்ப இன்னும் பூஸ்ட் ஆகும்னு சொல்றாங்க. பட் ஸ்கீமா இஸ் நாட் ரெக்யர்ட். இந்த மாதிரி இந்த ஸ்கீமால தான் வரணும்னு கிடையாது. எஃப்ஏக்யூ நீங்க நார்மலா போட்டாலே அது கூகுள் எடுத்துட்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து ரெவ்யூ ஸ்னிப்பர்ஸ் 18 வந்து வேலிட்னு இருக்கு. ரெவ்யூஸ்னா கூகுள்ல சர்ச் பண்றப்ப கீழே வருது பாத்தீங்களா ரேட்டிங்ஸ், இதெல்லாம் தான் ரெவ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெவ்யூ ஸ்னிப்பர்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வருது பாத்தீங்களா 10,000 5 out of 78,000 இதுதான் ரெவ்யூ ஸ்னிப்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா டிடெக்ட் ஆகி உங்களுக்கு இங்க காமிக்குது. அதுல ஏதாவது எரர் இருந்ததுன்னா இங்க காமிக்கும். ஏன்னா ரெவ்யூ ஸ்னிப்பர்ஸ் நீங்க போட்டிருப்பீங்க, அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியாது. அதனால இந்த சர்ச் கன்சோல்ல வந்தீங்கன்னா அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதா இந்த இது கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு எல்லாமே வேலிட் இல்லை. எல்லா ஸ்னிப்பர்ஸும் வேலிடா இருக்கு. நம்மளோட நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரிவ்யூஸ் வந்து வந்துட்டு இருக்கோம். இதில் வந்து 4.7 அவுட் ஆஃப் 3,380. இது வந்து பார்த்தீங்கன்னா 4.8 மாறிட்டோம். மறுபடியும் மாற்றணும் எல்லா பேஜஸ்லையும். ஸோ இதுதான் வந்து ரெவ்யூ ஸ்னிப்பர்ஸ். இது எஸ்டிஓக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த எஸ்டிஓக்கு பண்ணுறதுனால சர்ச் கன்சோல் டூலில் வந்து அது காமிக்கும். என்ன இது அதான் இதில் ஏதாவது எரர் இருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், வேற ஒன்றும் வேண்டியது. நம்ம அனலைஸ் பண்ணுறதுங்கிறது அந்த பெர்ஃபார்மன்ஸ் இதுவும் இண்டெக்ஸ் ஆயிருக்காங்கிறது ரொம்ப முக்கியமாக பாருங்க. மீதி எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் மேனுவல் ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு. Recording has been resumed. ஸோ வீடியோஸ் வந்து 2 எடுத்திருக்கு. மீதியில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படிங்கிறது சொல்லுது. வார்னிங்ல சொல்லி 2 வேலிட் ஐட்டம் யாருன்னா ஏதோ ஒரு பேஜில் வீடியோஸ் டிடெக்ட் ஆகி ஓகே அப்படின்ட்டு வந்துருக்கு. ஸோ அப்கோர்ஸ் நம்மளுக்கு தெரியும் இன்னும் வீடியோவில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த 2 பேஜ்லையும் பிரச்சனை இல்லைன்னு வந்துச்சு. ஐ மீன் ஹோம் பேஜில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 டைப் ஆஃப் வீடியோ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே என்ன நீங்கள் கேட்டகரியில் பிரிக்கிறீங்கன்னா ஓவர் வியூ,
ஓவர்வியூ, பெர்ஃபார்மன்ஸ், இண்டெக்ஸிங், எக்ஸ்பீரியன்ஸ், ஷாப்பிங், என்ஹான்ஸ்மெண்ட், செக்யூரிட்டி எடுத்துருக்கீங்க. ஸோ இது முக்கியம், இது முக்கியம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க, அதை பேஸ் பண்ணி வர்றதுனால ஒரு செகண்ட். அதனால நம்ம மெயினா Recording has been பார்க்க resumed. வேண்டிய ஃபீச்சர்ஸ் வந்து இண்டெக்ஸிங் இதுல தான் மெயினா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத நம்ம ஆல்ரெடி எங்கேயாவது பண்ணியிருப்போம். ஸோ எஸ்சிஓல ஒரு பேஜ் ஸ்பீடுக்காக நம்ம பண்ணது இங்கே காமிக்குது, நம்ம அங்கேயே கண்டுபிடிச்சிடறோம். மேபி அந்த ஃபீச்சர் தெரியாதவங்களுக்கு இங்கே கொண்டு வந்து காமிக்கணும்னு வச்சுக்கோங்க. எஸ்சிஓ ப்ராப்பராக பண்ணாலும் பேஜ் ஸ்பீட் இன்சைட்ஸில் போய் நம்ம பார்ப்போம். அது தெரியாதவங்களுக்கு இங்கே ஒரு வார்னிங் மாதிரி காமிக்கிறது, அதனால டூப்ளிகேட்ல தான். ஷாப்பிங் நான் சொன்ன மாதிரி வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் இ-காமர்ஸ் ரிலேட்டட்ல நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்கன்னா ஷாப்பிங்ல மெர்ச்சன்ட் சென்டர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நம்ம என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து காமிக்கும். ஸோ அதனால வந்து இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் காமிக்குது. இதுல வார்னிங்கா இல்ல எரரா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். செக்யூரிட்டி அண்ட் மேனுவல் ஆக்ஷன்ஸ். இப்போ வைரஸ் அட்டாக், மால்வேர் அட்டாக் இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்திருக்கு நம்ம வெப்சைட்ல அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து பாத்துக்கலாம். அதாவது நம்ம கூகுளுக்கு நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குற இடம் இது. இது மாதிரி அவன் கூகுள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட வெப்சைட்ல மால்வேர் அட்டாக் ஆயிருக்கு, ஏதாவது அன்வான்ட் கோடை கொண்டு போட்டிருப்பாங்க, இது வந்து அன்செக்யூர்ட் ஃபார் விசிட்டர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கூகுள் நம்மளோட வந்து எஸ்இஓல இருந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அதாவது சர்ச் ரிசல்ட்ஸ்ல இருந்து பிளாக் பண்ணிடுவாங்க. முதல்ல எல்லாம் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு இருப்பாங்க, இப்போ வந்து பிளாக் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி சர்ச் கன்சோல் கான்ஃபிகர் பண்ணிட்டு மெயில் ஏதாவது வரும். இல்லை இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா யுவர் வெப்சைட் இஸ் அட்ராக்ட் ரெக்வஸ்ட் ரெவ்யூ எப்படி நம்ம கொடுக்குறது, கூகுள் சொல்ற இடம் தான் இது. அதான் கம்யூனிகேஷன் பிட்வீன் வெப்சைட் அண்ட் ஓனர். அப்போ இந்த இடத்துல போய் ஐ ஹவ் கரெக்டட், சேஞ்ச் த பாஸ்வேர்ட், சேஞ்ச் த ஃபோல்டர் பர்மிஷன்ஸ், இது மாதிரி என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோமோ கிளீன் அப் த ஃபைல் அப்படின்லாம் போட்டுட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தோம். அது செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னா சர்ச் ரிசல்ட்ஸ்ல மறுபடியும் வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ எரர் இருக்கு நம்ம வெப்சைட்ல, மால்வேர் அட்டாக், வைரஸ் அட்டாக் நடந்திருக்குன்னா இந்த இடத்துல போய் பார்த்துக்கலாம். இதுல வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மெயிலே வரும். நீங்க சர்ச் கன்சோல் தான் அட்வான்டேஜ், கான்ஃபிகரே பண்ணலீங்கன்னா உங்களுக்கு மெயில் வராது. ப்ராப்ளமே நம்மளுக்கு தெரியாது. அதனாலதான் இங்க நம்ம பண்ணோம்னா கூகுள் நம்மளுக்கு இன்டிமேட் பண்றாங்க. லிங்க்ஸ், இதுவும் வந்து எஸ்இஓ சார்ந்ததும். உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், எக்ஸ்டர்னல் லிங்க், இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த லிங்க்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எய்தர் நம்ம வெப்சைட்ல இருந்து வேற ஒரு வெப்சைட்டுக்கு லிங்க் போகுது, இல்ல வேற ஒரு வெப்சைட்ல இருந்து நம்ம வெப்சைட்டுக்கு லிங்க் வருது. எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேற சைட்ல இருந்து நம்ம சைட்டுக்கு லிங்க் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் கோயம்புத்தூருக்கு 234 சைட்ல இருந்து நம்ம லிங்க் வருது. இப்போ இதெல்லாம் என்னன்னா நேற்று நீங்க ஒர்க் பண்ணீங்க பார்த்தீங்களா, சப் இது மீடியம் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளோட லிங்கை கொடுக்குறீங்களா, ஸோ அது வந்து ஒரு இது கணக்கா எடுத்துக்குது. அப்ப இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் சைட்ஸ். இப்போ எங்க ஜாவாக்கு வருது, பைத்தானுக்கு வருது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வருது, பழைய இது பைத்தான் ட்ரைனிங் எல்லாம் வந்துருக்கு. எங்க இருந்து வருதுன்னா medium.comல அதிகமா வருது, 123 கோயம்புத்தூர், டிவி தேவ் 2, whatsapp.com, லிங்க்டின்ல இருந்து வருது. டாப் அந்த டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது கொடுக்குறாங்க, ஆப்பிள் கோயம்புத்தூர் ஜாவா கோர்ஸ். பட் இதே இது இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படிங்கிறது நம்ம வெப்சைட்ல இருந்து இன்னொரு வெப்சைட்டுக்குள்ள, சேம் வெப்சைட்டுக்குள்ள போறோம். பிளாக்ல இருந்து லேண்டிங் பேஜ் கொடுப்போம், லேண்டிங் பேஜ்ல இருந்து கான்டாக்ட் பேஜ் கொடுப்போம், கான்டாக்ட் பேஜ்ல இருந்து அபவுட் அஸ், இந்த மாதிரி உள்ளேயே ஸ்ட்ரக்சர்டா நம்ம வேணுங்கிற இடத்துல ஆங்கர் டெக்ஸ்ட் வச்சு கொடுக்கறது தான் இன்டர்னல். ஸோ இன்டர்னல் லிங்க் வந்து பைத்தான் கோர்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம், பிளாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேட்டா கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். அதாவது 520 எக்ஸ்டர்னல் லிங்க்ஸுங்கிறாங்க, 9603 இன்டர்னல் லிங்க்ஸுங்கிறாங்க. இது என்ன ஆகும்னா எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்கு. அந்த வெப்சைட்டே ஒரு நாள் டெலிட் பண்ணிடுவாங்க, அந்த வெப்சைட்ல கிளீன் அப் பண்றப்ப நம்மளோட ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மறுபடியும் போயிடும், இன்னைக்கு காமிக்கும் நாளைக்கு இல்லாம கூட போயிடும். அதனால இந்த வந்து டேட்டா மாறிட்டு இருக்கும். ஈவன் மாறினாலும் இந்த ரிசல்ட் வந்து கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா நிறைய டூல்ஸ் இதுக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க, செம்ரஷ், ஏஹெச்ரெஃப், யூபர் சஜஸ்ட், எவ்வளவு எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறது. இப்போ நீங்க கீவேர்ட் எவ்ரிவேர்னு ஒரு டூல்ஸ் நம்ம போட்டிருந்தோம், இந்த எக்ஸ்டென்ஷன் கீவேர்ட் எவ்ரிவேர், இது எஸ்இஓ வரப்போ நான் சொல்றேன். இது போடுறப்ப என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக் லிங்க்ஸ்ங்கிறது 19,000 காமிக்குது நம்மளோட வெப்சைட்டுக்கு. இதுதான் அந்த எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் நம்ம சொல்றோம். இங்க என்ன காமிக்குது, வெறும் வந்து 520 தான் காமிக்குது. ஸோ ஒவ்வொரு இது ஒவ்வொரு மாதிரி மெஷர் பண்றாங்க. ஸோ
ஸோ இது ஏதோ ஒரு டூல் எடுத்துக்குவாங்க. ஆனால் கூகுளை பொறுத்தளவுக்கு இந்த வேல்யூ வந்து பெருசா இல்லை, இதோட எல்லாம் அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எடுத்துக்க வேண்டாம் இந்த. பட் இருந்தாலும் நம்ம பார்க்குறப்ப என்னன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன சைட்ஸ் எல்லாம் இங்கே ரெஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிறது. எப்படி உங்களுக்கு ஒரு பேக்லிங்க் ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் இருக்கோ அதே மாதிரி இதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் இந்த பர்டிகுலர் மெனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் அவன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதனால அது ஒன்றும் எனக்கு பெரிய யூஸ் ஒன்றும் அது கிடையாது. அதனால லிங்க்ஸ்ல ஒன்றும் இல்லை. அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னா நம்ம என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம், அதாவது லாஸ்ட் 28 daysல நம்ம 1800 கோல்ஸ் அப்படின்னு நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கோம் எல்லாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. இது அதான் இது எல்லா இதுக்கும் எல்லாத்துக்குமே இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அவங்க டார்கெட் வச்சிருப்பாங்க. அவங்களே வெறும் 125 தான் ரொம்ப ரொம்ப போர்ல இருக்கு. நம்ம எதுவும் செட் பண்ணல, நம்மள வந்து ஓரளவுக்கு எதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம். அவங்களே நம்ம கீழே வரவரை நம்ம கிளிக் செட்டர் வந்திருக்கோம். அதை நம்மளோட ப்ரீவியஸ் டேட்டா பேஸ் பண்ணி அவங்களே ஒரு நம்பரை வச்சு அதுக்குள்ள எவ்வளவு அச்சீவ் பண்றோம். இது மட்டும் போட்டலாங்க. இது அதே தான் எடுக்கிறது வந்து நம்மளுக்கு அதுவா மந்த்லி அது இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்மளுக்கு ஒரு இது ஏன்னா நம்ம எங்கேயும் செட் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லை, அவங்களுக்கு சொல்றாங்க. அடுத்து வந்து செட்டிங்ஸ். செட்டிங்ஸ்ல வந்து இந்த யூசர் பர்மிஷன்ஸ் எல்லாமே இங்கதான் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆட் யூசர் யாருக்காச்சும் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இதுல வந்து ஒரே ஒரு இது இருக்கு, அது மட்டும் உங்களுக்கு அந்த 2 இது இருக்கு. அந்த கிராலிங் பத்தி நான் சொல்லிட்டு இருந்தது அண்ட் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிறது 2 இருக்கு. இது மட்டும் நாளைக்கு உங்களுக்கு எடுத்து நான் முடிச்சுட்டோம். மற்றபடி இதுல எதுவும் இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி ஆக்சஸ் வந்து நான் கொடுத்துட்டேன், எல்லாருக்குமே இருக்கும். நீங்க உள்ள போய் நீங்க இந்த டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு வந்து அந்த குரூப்ல இந்த என்ன டாஸ்க் இதுல பண்ணணும் அப்படிங்கிறத நான் போடுறேன். ஓகேங்களா? நான் வச்சிருக்கிற டாபிக் மீதி வச்சிருக்கிறது வந்து இந்த கிராலிங் சம்பந்தப்பட்டதும் டொமைன் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னா அது 2 இல்லை. அது இல்லாம டாஸ்க் வரும் உங்களுக்கு பண்ண சொல்லி. சோனு ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் எர்லியரா முடிக்கிறேங்க கிளாஸை. ஸோ சர்ச் கன்சோல் முடிஞ்சது, இன்னொரு டாபிக் இருக்கு. சர்ச் கன்சோல்ல 2-3 டாபிக் வந்திருக்கு. அது எஸ்இஓ பேஸ் பண்ணி வர்றதுனால நான் எஸ்இஓ எடுக்கிறேன் உங்களுக்கு. 4 வெப் வைட்டல்ஸ், அப்புறம் அந்த என்ஹான்ஸ்மெண்ட் ஃபீச்சர்ஸ். இது வந்து உங்களுக்கு எஸ்இஓ எடுக்கிறப்ப நான் எடுத்துறேன். நாளைக்கு வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் அட்ரஸும் கிராலிங் இதுவும் நம்ம பார்த்துட்டு with that search console will be completed. இந்த டூலை வச்சு நம்ம என்ன பண்ணணுங்கிறது இன்னைக்கு டாஸ்க் வந்து ஈவினிங்குள்ள நான் சஞ்சய் சொல்றேன். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா இன்னைக்கு எடுத்ததுல? ஜெனரல் சர்ச் கன்சோல் ஒன்னே எவ்ரி இப்போதைக்கெல்லாம் நீங்க டெய்லியுமே பாருங்க, இல்ல வீக்லி ஒன்ஸ் பாருங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 2 வீக்ஸ் ஒரு தடவை மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா பார்த்துடணும். அதுக்கு முன்னாடி ஏன்னா எரர் இருந்தா கரெக்ட் பண்றது தான் வேணும். அதனால இல்ல மெயில் வரும் உங்களுக்கு, அதை வச்சு கூட நீங்க லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். அப்பப்போ